ஹலோ வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம உடனடி சமையல் சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பொட்டேட்டோ ரைஸ். இதை செய்கிறது ரொம்ப சுலபம், ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் வெரைட்டி ரைஸ் ஏதாச்சும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம உடனடி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கிடைக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு சாதம் செய்கிறதுக்காக 3 உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு கழுவி வச்சுருக்கேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதுக்கப்புறம் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு மொத்தமாக சேர்க்க வேண்டாம், 2 தடவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம மீதம் இருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதுவும் கலர் நல்லா மாறிடுச்சு பாருங்கள், இதையும் எடுத்துடலாம். அடுத்து இதே கடாயிலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், பொடியாக நறுக்கியிருக்கிற இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அடுத்து இதில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். காரம் கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் ஒன்று கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இதில் சின்னதாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதில் காரம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் காரம் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம். நான் இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்கும்போது கேமரா ஆஃப் ஆகிடுச்சு, அதனால் இதில் தெரியல. நீங்கள் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் வேக வச்ச பட்டாணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். அடுத்து உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இது ஏற்கனவே வெந்திருக்கிறதுனால ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், 1 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போது மசாலா எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் அரிசி வடித்து வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாதம் நல்லா ஆறி இருக்கணும், ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போது மீதம் இருக்கிற சாதத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நம்ம மதியம் வடித்த சாதம் மீதமாக இருந்துச்சுன்னா கூட நம்ம ஈவினிங் டைமில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம். கடைசியாக இதில் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை கொஞ்சம் தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட உருளைக்கிழங்கு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடித்தோன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சூப்பர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.